எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ். ஸோ எத்தனை பேருக்கு எஸ்எம்டி டைவர்ஜென்ஸை பற்றி தெரியும்? ஸோ தெரிஞ்சவங்க எத்தனை பேர் எஸ்எம்டி டைவர்ஜென்ஸை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கீங்க? வெல், இன்றைக்கான வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ்னால் என்ன, ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, தென் ரெண்டு பேருக்கு நடுவில் எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் எப்படி நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த சேனல் ஐசிடி கான்செப்ட் தமிழ். எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அசட்க்கு நடுவில் நடக்கிற கோரலேஷனை தான் வந்து எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஷனாகவும் நடக்கலாம் அல்லது ரிவர்சன் பேட்டர்னாகவும் கிரியேட் ஆகலாம். அதாவது ஐசிடி டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா சிமெட்ரிக்கல் அண்ட் நான் சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ சிமெட்ரிக்கல் மாடல் பார்த்தீங்கன்னா, இப்போ டாலர் இண்டெக்ஸ் வந்து ஹையர் கிரியேட் பண்ணுதுன்னா ஃபாரின் கரன்சிஸ் வந்து லோவர் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. பட் நான் சிமெட்ரிக்கல் என்ன பண்ணும்னா, டாலர் இண்டெக்ஸ் ஹையர் கிரியேட் பண்ணும்போது ஃபாரின் கரன்சிஸ் வந்து ஹையர் லோவை கிரியேட் பண்ணுச்சுன்னா, ஸோ அதை தான் வந்து நான் சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இந்த நான் சிமெட்ரிக்கல்ல வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சிமெட்ரிக்கல் மாடல்ல கிரியேட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ரிவர்சல்ல கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோலயும் ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போறது வந்து நான் சிமெட்ரிக்கல் மாடல், அதாவது ரிவர்சல். ஸோ யாரும் வந்து கண்டினியூஷனுக்காக டைவர்ஜென்ஸை பார்க்க மாட்டாங்க, பட் கண்டினியூஷன் பேட்டர்னுக்குமே வந்து டைவர்ஜென்ஸை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நான் சிமெட்ரிக்கல் மாடல்ல பார்க்கலாம். இந்த டைவர்ஜென்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, ரெண்டு அசட்டை எடுக்கணும். இப்போ நான் வந்து டாலர் இண்டெக்ஸ் பிளஸ் ஒரு யூரோ யூஎஸ்டி எடுத்திருக்கேன். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து ஆப்போசிட்ல எந்த அசட் எடுத்தாலுமே டாலர் இண்டெக்ஸ் வந்து மெயின் அசட் வந்து டாலர் இண்டெக்ஸா தான் இருக்கணும். அடுத்து நீங்க எடுக்கிற செகண்ட் அசட் வந்து நீங்க எந்த ஒரு ஃபாரின் கரன்சி வேணாலும் எடுக்கலாம். லைக் யூரோ யூஎஸ்டி, லைக் ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ இந்த மாதிரி எந்த அசட்ஸை வேணாலும் நீங்க எடுக்கலாம். பட் மேஜர் பேர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி தான். ஸோ அதனால நம்ம டாலர் இண்டெக்ஸை எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற கோரலேஷனை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க பேர்ஸை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ பிரைஸ் வந்து ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை கிரியேட் பண்ணதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கோரலேஷனை எந்த டைம் ஃப்ரேம்ல பாக்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் பார்க்கலாம். அதாவது 15 மினிட்ல இருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வரையுமே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து எதை டிபெண்ட் பண்ணும்னா, உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல டிபெண்ட் பண்ணும். நீங்க எந்த மாதிரியான ட்ரேடர்னு பொறுத்து வந்து அது டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், நான் வந்து ஒரு ஸ்கேல்பர்ன்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா 15 மினிட் ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த டைம் ஃப்ரேம்ல தான் வந்து என்னோட ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ணுவேன். ஸோ அதனால நான் வந்து இந்த டைம் ஃப்ரேமை எடுத்திருக்கேன். ஸோ இந்த 15 மினிட் சார்ட்ல இப்போ நம்ம வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்? ஓகே, எனக்கு இப்போ வந்து டைவர்ஜென்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு மார்க்கெட்ல, நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ டைவர்ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டைவர்ஜென்ஸ் எதனால கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து உள்ள வரும்போது ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்யூமுலேஷன் பண்ணி ஷார்ட் டேர்ம் ஹையையோ அல்லது ஒரு ஷார்ட் டேர்ம் லோவையோ எடுக்கும் போது இந்த டைவர்ஜென்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்களா. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்ல நடக்கிற ப்ரெஷரை வந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது எப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல மார்க்கெட் ஹையர் கிரியேட் பண்ணிருக்கு, பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லோஸை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது எதை காட்டுதுன்னா, ஸ்மார்ட் மணியோட ரிவர்சல் பவரை காட்டுது. ஸோ ரிவர்சல் பவருக்கான ஒரு சைனை வந்து நமக்கு இந்த இடத்துல காட்டுது. எப்படின்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து ஹையர் கிரியேட் பண்ணிருக்கு, பட் இந்த இடத்துல வந்து யூரோ யூஎஸ்டி வந்து லோவர் கிரியேட் பண்ணல. ஏன் கிரியேட் பண்ணலன்னும் போது பிரைஸுக்கு லிக்விடிட்டி தான் தேவை இல்லையா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்தோன்னா பிரைஸ் அகைன் மேல போக போதோ இல்லது கீழே போக போதோன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? டாலர் இண்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதோட லிக்விடிட்டியை இந்த இடத்துல எடுத்துருச்சு. ஸோ டாலருக்கு தேவையான லிக்விடிட்டியை இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிடுச்சு டாலர். ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் மணி, அதாவது ஆல்கரிதம் என்ன பண்ணுதுன்னா, டாலர் இண்டெக்ஸ்ல ஒரு ஹைல இருக்கிற ஷார்ட் டேர்ம் ஹைல இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல நடக்கல இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஹையர் கிரியேட் பண்ணுச்சுன்னா பிரைஸ் வந்து இங்க லோவர் கிரியேட் பண்ணிருக்கணும் இல்லையா? ஸோ இதை தான் வந்து சிமெட்ரிக்கல் மாடல்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, பிரைஸ் வந்து லோவர் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு பதில் என்ன ஆயிருக்குன்னா, ஈக்குவல் லோஸை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் லோஸை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஜோன்லயே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்புறம் அல்காரிதம் வந்து அதோட டைம் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரைஸை வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்திருக்கு, ஒரு பெரிய புஷ் கொடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி புஷ் வந்து மோஸ்டா டைவர்ஜென்ஸ் நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய புஷஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹைஸ்ல இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுது டாலர். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைஸ்ல இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே மார்க்கெட்
ரிவர்சல் ஆகறதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் வந்து மார்க்கெட்டுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ டாலர் வந்து இந்த ஹைஸ்ல இருக்கிற லிக்விடிட்டி, அதாவது இந்த ஹைஸ்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகறதுக்கான பொட்டன்ஷியல் கிடைச்சிருச்சு. பட் ஆனா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகறதுக்கான ஒரு சைனே கிடையாது நமக்கு, இல்லையா? ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு சைனுமே நமக்கு குடுக்கல மார்க்கெட். பட் இந்த டாலர் இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி நான் இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் கீழ தான் போக போறேன்றத வந்து நமக்கு டைவர்ஜென்ஸ்ல இந்த இடத்துல சொல்லுது. பட் ஆனா ஈரோ யுஎஸ்டி என்ன சொல்லுதுன்னா, பிரைஸ் வந்து ஈக்குவல் லோஸ கிரியேட் பண்ணிருக்கு. பிரைஸ் வந்து கீழ வர போகுதுன்னு சொல்லுது, இல்லையா? இந்த மாரி டைம்ல வந்து நம்ம கன்ஃப்யூஸ் ஆகுறது நெறைய டைம் நடந்திருக்கும். பிரைஸ் வந்து ஈக்குவல் லோஸ கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ பிரைஸ் கீழ வந்து இந்த லோவர் லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் பிரைஸ் மேல போகும். பட் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த டைவர்ஜென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னா, ஈக்குவல் ஹைய கிரியேட் பண்ணிருக்கு. அகைன் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு கன்சாலிடேஷன் குடுத்திருக்கு. ஸோ இந்த மாரி ஜோன்ஸ்ல நம்ம எப்படி என்ட்ரிய பார்க்கறது? எப்படி என்ட்ரிய மேக் பண்றதுன்னா, ஒண்ணுமே இல்ல. ஸோ நம்மளோட என்ட்ரி டைம் ஜோனுக்கு போணும். ஸோ நம்மளோட என்ட்ரி டைம் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட், இல்லையா? ஸோ நம்மளோட 5 மினிட் சார்ட்டுக்கு போயிட்டு நம்மளோட என்ட்ரிஸ பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட மேக் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியரா தெரியுது. பிரைஸ் வந்து ஈக்குவல் லோஸ தான் கிரியேட் பண்ணிருக்கு. பட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோவ ஸ்விப் பண்ணிருக்கு. ஸோ பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னா மேல போயிருக்கு. அகைன் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரியாக்ட் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரியாக்ட் ஆயிட்டு பிரைஸ் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஷார்ட் டர்ம் லோ லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுது. இதை வந்து டோட்டல் சூப்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைஸ் இந்த லோவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒரு பெரிய புஷ் கொடுக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் தான் வந்து நமக்கு ஸ்மார்ட் மணி உள்ள வந்துட்டாங்கன்றதுக்கான இண்டிகேஷன். ஏன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டைவர்ஜென்ஸை கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ரிவர்சலுக்கான சைன். ஸோ பிரைஸ் அதே மாதிரி என்ன பண்ணிருக்குன்னா, இந்த இடத்துல 5 மினிட்ல ஒரு பெரிய கேண்டில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்டோட மூவ் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. நமக்கு இந்த இடத்துல என்ன மேக் பண்ணிருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை மேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை மேக் பண்ணுது. அகைன் ஒரு ஸ்மால் கன்சாலிடேஷன். அகைன் பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணி மேல போகுது. பிரைஸ் அகைன் மேல போனதுக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு பிரைஸ் ரியாக்ட் ஆகி அகைன் ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால யார் வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. சோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அகைன் பிரைஸ் வந்து கீழே டெலிவரி ஆகுது. இந்த ஷார்ட் டர்ம் லோவை எடுக்குது. இந்த ஷார்ட் டர்ம் லோவை எடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து நம்மளோட பிரேக்கருக்கு ரியாக்ட் ஆகுது. சோ இந்த பிளாக் கேண்டில் வந்து நம்மளோட பிரேக்கர். சோ இந்த பிரேக்கருக்கு வந்து பிரைஸ் வந்து எக்ஸாக்ட்டா ரியாக்ட் ஆகுது, தெரியுதுங்களா? சோ கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வந்து மேல வச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஜோன்ஸ்ல நம்ம என்ட்ரியை மேக் பண்ணும்போது நமக்கு அந்த என்ட்ரி வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியா இருக்கும். சோ நம்மளோட எக்ஸிட் எங்க டார்கெட் பண்ணணும்னா, இந்த ஹை தான் நம்மளோட நெக்ஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி. சோ இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸுமே இருக்கு. சோ அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லையா? சோ இந்த இடத்துல ஈக்குவல் ஹைஸை கிரியேட் பண்ணிருக்கு மார்க்கெட். சோ பிரைஸ் என்ன பண்ணுது, ஒன்ஸ் இந்த ஷார்ட் டர்ம் லோல இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு அகைன் பிரேக் பண்ணுது. சோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிரியேட் பண்ணுது. அகைன் பிரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரியாக்ட் ஆகி அகைன் கீழே வருது. சோ கீழே வந்து இந்த இடத்துல நமக்கு பிரேக்கர்ல என்ட்ரி கொடுக்குது. ஓகேங்களா? சோ என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் ஒரு சின்ன மூமெண்டம். அகைன் கீழே வருது. இந்த ஃபேர் வேல்யூ ஃபில் பண்ணுது. அகைன் மேல போகுது. இந்த டிபியை ஹிட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். சோ இந்த மாதிரி நமக்கு ஷார்ட் டர்ம் லோ பிரேக் பண்ணிட்டு பிரைஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரைஸ் வந்து பிரேக்கர் கேண்டிலுக்கு தான் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ நம்மளோட என்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூல இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரேக்கர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபேர் வேல்யூல நீங்க என்ட்ரி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த சினாரியோலயே எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா பிரைஸ் வந்து கீழே ஃபேர் வேல்யூக்கு வரல. ஏன்னா பிரைஸ் வந்து இந்த இடத்துல பிரேக்கர் இருக்கு, பிரேக்கர் கேண்டில் இருக்கு. சோ பிரைஸோட ஸ்மார்ட் மணியோட ஆர்டர்ஸை வந்து இந்த இடத்துலயே ஃபில் பண்ணிட்டு அவங்க மேல போயிட்டாங்க. நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டர்ம் லோ லிக்விடிட்டியுமே இருக்கு இந்த இடத்துல, இல்லையா? சோ இந்த லோ லிக்விடிட்டியை எடுத்துட்டு பிரைஸ் அகைன் ஒரு பெரிய மூவ் கொடுக்குது. சோ இந்த ஹைஸை எடுக்குது, ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸை எடுக்குது. அகைன் பிரைஸ் அகைன் ஒரு சின்ன கன்சாலிடேஷன், அகைன் ஹையை வந்து கிரியேட் பண்ணுது மார்க்கெட், இல்லையா? சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து என்ட்ரிஸை மேக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த என்ட்ரி வந்து இந்த லோ டு இந்த ஹை ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி தான். சோ எக்ஸாக்ட்டா 60 to 79% குள்ள வந்து ட்ரேட வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரியுமே ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியுமே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் எடுக்கும்போது அந்த ட்ரேட் வந்து இன்னுமே வேலிடான ட்ரேடா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்ரோஸை தான் வந்து நம்மளோட இந்த குரூப் மென்டார்ஷிப்ல வந்து சொல்லி கொடுக்க போறோம். சோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்ப கரண்டா மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்க ஒரு டைவர்ஜென்ஸை பத்தி பார்க்க போறோம். இது வந்து லைவ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கான டைவர்ஜென்ஸ் இது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஹையர் ஹையை மேக் பண்ணிருக்கு. சோ உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ டாலர் இண்டெக்ஸ் வந்து ஹையர் ஹையை மேக் பண்ணிருக்கு. பட் ஈரோ யூஎஸ்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையர் லோவை மேக் பண்ணிருக்கு. சோ தெரியுதுங்களா? சோ இது வந்து கரண்ட் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ்.
சோ இந்த இடத்துல டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹையை மேக் பண்ணி சோ இந்த ஷார்ட் டர்ம் லிக்விடிட்டியை பிரைஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் நடக்கும்போது ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பிரைஸ் அகைன் ஒரு பெரிய மூவ் கொடுத்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மேக் பண்ணிருக்கு. நீங்க இங்க பார்க்கலாம். அகைன் இந்த பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னா நமக்கு இந்த பிரேக்கருக்கு பிரைஸ் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட லிக்விடிட்டி பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி. சோ பிரைஸ் வந்து கண்டிப்பா இந்த இடத்தை எடுத்துட்டு அகைன் ஒரு பை சைட் மூவோ அல்லது செல் சைட் மூவோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி தான் டைவர்ஜென்ஸை ஃபைண்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஐசிடி யாரெல்லாம் தமிழ்ல கத்துக்கணுமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல நாளைக்கு பார்க்கறேன். பாய்.